மோடி பருப்பு வேகாது. மோடிக்கு சொல்றீங்க? மோடி தன்னுடைய மண் என்ன, தன்னுடைய நிலம் என்ன, நம்முடைய மரபு என்ன, வரலாறு என்ன, எதுவும் தெரியாமல் ஒரு பித்துக்குழிகள், தற்குறிகள் இன்றைக்கு வந்து பிஜேபி இந்த ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல். அப்போ டெல்லியிலிருந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கணும். வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் பாலன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம உள்ளே போயிடலாம். சொல்லுங்க சார். நீங்கள் ஏன், உங்களுடைய இயக்கம் ஏன் ஜீரோ பிஜேபி முழக்கத்தை முன்வைக்கிறது? ஜீரோ பிஜேபி, தமிழ்நாட்டில் பிஜேபி நுழையக்கூடாது. அதான் எங்களுடைய முதன்மை இலக்கு. 2014 தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ண அநியாயங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது தான் ஜீரோ பிஜேபி அப்படிங்கிற அந்த கேம்பெயினை முன்னெடுக்கிறோம். நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் 2014, 19, 24 3 தேர்தலையும் ஜீரோ பிஜேபி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஜீரோ பிஜேபி. ஓகே, அப்போ ஜீரோ பிஜேபின்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லைன்னு சொல்கிறீங்க? புதுசு இல்லை, மக்கள் ஏற்கனவே ஜீரோ பிஜேபி தானே கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த முழக்கத்தையும் அந்த இயக்கத்தையும் ரொம்ப வலிமையாக எடுத்துகிட்டு போகிறீங்க? திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். படையெடுக்கிறாங்க. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக படையெடுக்கிறாங்க. நமக்கும் அவங்க கலாச்சாரத்துக்கும் தொடர்பு இல்லை, அவங்களோட வன்முறை அரசியலுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. நம்மளுடைய மாநிலத்தை, மொழியை, நம்மளுடைய பண்பாட்டை சிதைக்க முயற்சிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் கட்சி போல் அவங்களோட நடவடிக்கை இல்லை. ஒரு அந்நிய தேசத்தை ஆக்கிரமிப்பது போல் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. தமிழ்நாட்டை 3ஆக துண்டாடுவோங்கிறாங்க. தமிழ் மொழியை 3வது மொழியாக மாற்றுவோங்கிறாங்க. ஹிந்தியை திணிப்போங்கிறாங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை நிர்மூலமாக்குறாங்க. கவர்னரை வச்சு ஆட்சி செய்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்த துரோகம், தமிழ்நாட்டை அவர்கள் அழிக்கின்ற முயற்சி, அதற்கு எதிராக தான் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஜீரோ தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். பாமர மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்களா? பாமர மக்கள் உங்களோட நிற்கிறாங்களா? பாமர மக்கள் எங்களோடு நின்னதுனால தான் 3 முறை 2014 அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. லேடி தான் அப்படின்னு ஜீரோ பிஜேபியை தமிழ்நாடு மக்கள் கொடுத்தாங்க. 2019 ஸ்டாலின் கேட்டார், தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டார். இல்லை, தமிழ்நாடு தான், டெல்லிக்கு ஜீரோன்னு மக்கள் வாக்களித்தாங்க, மோடியை தோக்கடித்தாங்க. மீண்டும் 2024 மோடி வந்தார், நாங்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுவோன்னாரு. யாரோ கிறுக்கனெல்லாம் உள்ள வந்தான், தமிழ்நாட்டை 3ஆக உடைப்போம், தமிழ்நாட்டை பிடிப்போம், ஆள்வோம், எங்களுக்கு தான் தமிழ்நாடு, ஆழ்வார் பூமி, ஆண்டவர் பூமி, எதேதோ சொன்னான். இது ஆழ்வார் பூமியும் தான், இது பெரியார் பூமியும் தான், எல்லாம் ஒன்று தான், எங்களுக்கு சகோதரத்துவம் தான் முக்கியம், அதனால் வேண்டாம் பிஜேபி, ஜீரோ பிஜேபின்னு 24 மக்கள் நிரூபித்தாங்க. 21 சட்டமன்ற தேர்தலையும் அதை செஞ்சாங்க. இப்படி வரிசையாக நடந்த அனைத்து தேர்தலையும் ஜீரோ பிஜேபி தான். இப்போ அவங்க அந்நியர்கள் போன்று படையெடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அவங்களுடைய யுக்திகள் என்னவா இருக்குன்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? நீங்கள் எதை வந்து களத்தில் பார்க்குறீங்க? இதெல்லாம் அவங்களோட யுக்தியாக இருக்குதுன்னு நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க? அவர்களுக்கு தமிழ்நாடு ஒரு சவால், மேற்கு வங்கம் ஒரு சவால், பஞ்சாப் ஒரு சவால், கேரளம் ஒரு சவால், காஷ்மீர் ஒரு சவால். இந்த 5 மாநிலங்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவினுடைய வரைபடத்தை உருவாக்குவதே இவங்க தான். அந்த வரைபடத்தை வந்து எல்லையோரத்தில் நின்று இந்தியாவை காப்பாற்றக்கூடியவர்களே இந்த மாநில மக்கள் தான். ஆனால் இதில் அவங்களால காலூன்ற முடியல. ஏன்னா அவங்களுடைய அந்த வெறுப்பு அரசியலை, அது ஒரு படுகொலை அரசியலை, வன்முறை அரசியலை இந்த மக்கள் விரும்பலை. அமைதியை விரும்புகிறாங்க, வளர்ச்சியை விரும்புகிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு பாருங்கள், இன்னைக்கு மேற்கத்திய ஐரோப்பிய சமூகம் போல் எல்லா வகையிலையும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போகுது. இன்றைக்கி இந்த சோசியல் இண்டெக்ஸ் அல்லது இந்த வளர்ச்சி குறியீடுகள் சொல்லக்கூடிய அனைத்திலும் ஏதோ இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் அல்ல, மேற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை போல, ஒரு நாட்டை போல அந்த வளர்ச்சி குறியீட்டை தொற்றுருக்கு. அப்போ மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறாங்க. இப்போ பிஜேபி வந்தால் கலவரம் நடக்கும், பிரிவினைவாதம் வரும், சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பிளவு நடக்கும். அப்புறம் வளர்ச்சி இங்கே வளர்ச்சி பின்னுக்கு போகும், இந்த மாநிலம் வளர்ச்சி குன்றி போகும். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற மாதிரி இல்லையா? பிகாஸ்
இன்னைக்கு வந்து யூபி நல்லா தான் வளர்ந்துருக்குது, மகாராஷ்டிரா நல்லா தான் வளர்ந்துருக்குது, எல்லாத்துலேயும் தமிழ்நாடு செகண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேற வட மாநிலங்கள் தானே இருக்கிறாங்க. இது நம்ம வந்து அவன் அந்த பிஜேபிக்காரன் எவ்வளோ பொய்யையும் கட்டுக்கதையும் சொல்லி நம்ப வைக்கிறான். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கருத்து. அது யூபி எடுத்துங்க, எந்த சோசியல் இண்டெக்ஸில், எந்த வளர்ச்சி குறியீட்டில், எந்த தனிநபர் முன்னேற்றத்தில் முன்னாடி இருக்குது? மிகவும், அதாவது இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருந்தால் இன்றைக்கி அதனோட கடைசியிலிருந்து எண்ணிக்கை நம்ம பார்த்தா 1-2 யூபி வருவாங்க. மகாராஷ்டிரா நீங்கள் சொல்லுங்கள், மகாராஷ்டிரா எப்போவுமே அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வளர்ச்சி குறியீடுகளில் முன்னிலையில் இருக்கிற மாநிலம். அங்கே வந்து பிஜேபி இப்போ தான் நுழைஞ்சிருக்கான். மகாராஷ்டிராவோட வளர்ச்சி இப்போ பின்னுக்கு போக தொடங்கியிருக்கு. நம்ம பட்னாவிஸ் கூட வந்து சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் மெட்ரோ கொடுக்கணும் மதுரைக்குன்னா நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னன்னா, மகாராஷ்டிராவில் மும்பை அந்த வணிக நகரத்துக்கு வந்த கிஃப்ட் சிட்டி என்கின்ற ஒரு உலகளாவிய தரம் வாய்ந்த ஒரு வணிக நிதி நகரத்தை குஜராத்துக்கு மாற்றி கொண்டு போனாங்க. மகாராஷ்டிரா நோக்கி வந்த முதலீடுகளை, அந்நிய முதலீடுகளை குஜராத்தை நோக்கி கொண்டு போகிறாங்க. ஆக மகாராஷ்டிராவுக்கு துரோகம் நினைச்சிட்டு இருக்காங்க, மும்பைக்கு அவங்க துரோகம் நினைச்சிட்டு இருக்காங்க. குஜராத்தை சார்ந்த அதானி அம்பானி, 2 குஜராத்தை சார்ந்த பிரதமர் அமித்ஷா ஆள்றாங்க. 2 பேர் அதானி அம்பானி, குஜராத்தை சார்ந்த பனியாக்கள் இந்த நாட்டை வாங்குறாங்க. அவங்க விற்கிறாங்க, இவங்க வாங்குறாங்க. இது வந்து ராகுல் காந்தி தொடங்கி சாதாரண வெகுஜன மக்கள் வரைக்கும் நீங்கள் பேசிட்டு இருக்கிற நடவடிக்கை இருக்கு. ஆகவே வந்து எந்த மாநில வளர்ச்சிக்கும் அவங்க துணை புரியல. யூபி வளர்ந்ததுலாம் சும்மா கதை. மகாராஷ்டிரா வந்து பின்னுக்கு போயிட்டு, மகாராஷ்டிரா ஏற்கனவே இருந்த வளர்ச்சியிலிருந்து அங்கே வந்திருந்த முதலீடுகளை ஒரு தடுத்ததுனால நீங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன் கேம்பெயினில் அதுதானே பிரதானமாக இருந்தது. நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு வந்த முதலீடுகளை, வளர்ச்சி திட்டங்களை ஏன் வந்து குஜராத்துக்கு கொண்டு போறீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தது. இப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்படும், பிஜேபி கையில் போனால் இன்னும் கடுமையான பின்னடைவு போகும். ஆகவே நம்மளுடைய தேசத்தை, நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய பண்பாட்டை, தமிழ் மக்களுடைய ஒரு பெருமைமிகு 2000 ஆண்டு கால வரலாற்று மரபை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு அந்நியர்கள் உள்ளே நுழைவது போல அவர்களை தடுத்து நிறுத்தணும். ஈரானியர்கள் எப்படி இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து போராடுறாங்களோ அதுபோல ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு தலைமை தாங்கணும், இந்தியாவுக்கு தலைமை தாங்கணும். தமிழ்நாடு தலைமை தாங்கினாலும் இந்தியாவே வளர்ச்சி பெறும். ஏன்னா தமிழ்நாடு தான் மாடல். தமிழ்நாடு வளர்ச்சி மாடல் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி மாடலுக்கு சரியா இருக்கும். குஜராத் மாடல் என்பது ஃபெயிலியர் மாடல். நீ காந்தி நகர் போங்க, அகமதாபாத் போங்க, அந்த நகரங்களை தாண்டி அந்த நகரங்களே பின்தங்கி தான் இருக்கு. கிராமங்கள்லாம் வெறிச்சோடி கிடக்குது. அந்த மக்கள் வந்து கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறாங்க, மருத்துவ கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கிறாங்க. இப்படி பல விவகாரங்கள், இன்னைக்கு இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் எல்லாத்திலையும் அந்த மக்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பகரமான வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இதெல்லாம் முன்னேறி போயிருக்கு. இந்த வழக்கமாகவே வந்து ஒரு ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து இந்த தமிழ் தேசம், தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி வந்து ஒரு வலுவான எதிரியாக கட்டமைப்பாங்க. ஏன்னா வந்து இது அவங்க அடிமனசில் இருக்கிற ஒரு 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 வட இந்தியர்கள் மேல இருக்கிற ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா? ஐயோ, வட இந்தியர்கள் நம்ம வரவேற்கிறோம். அந்த மக்கள் பாவம் ஏழை பாலைகள். அவங்க வந்து அன்றாடம் காட்சிகளாக தமிழ்நாட்டை நோக்கி வந்து வேலை வாய்ப்புக்கு வராங்க. நம்ம தமிழ் முதலாளிகள் தான் சிறு தொழில் நடத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. ஆயிரக்கணக்கான சிறு தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்க இன்றைக்கு விவசாயம் வரைக்கும், மீன்பிடி தொழில் வரைக்கும் இன்றைக்கு வட இந்திய மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. அவங்க பலரும் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் நிம்மதியாக இருக்கிறோம், ஒரு அமைதியான சூழல் இருக்குது, ஒரு கௌரவமாக நடத்துகிறாங்க, எங்கள் குழந்தைகளுக்கு நல்லா மருத்துவம் பார்க்க முடியுது, கல்வி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பலரும் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறாங்க. வட இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி பிழைப்புக்காக வந்த மக்கள் வேறு எந்த மாநிலத்திலும் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஒரு சமத்துவமான உணர்ச்சி, அதாவது ஒரு ஹார்மோனி இங்கே வந்து நிலவுதுங்கிறத அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்களே. இவர்கள் தான், அந்த பிஜேபிக்காரங்க தான் தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதற்காக பல நேரம் தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ வட இந்தியர்கள் மேலே தாக்குதல் நடக்கிறது, வெறுப்பு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு பீகார் தேர்தலில் போய் பேசுகிறாங்க, ஒரிசாவில் போய் பேசுகிறாங்க. தமிழர்கள் திருடர்கள். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு IAS அதிகாரி பாண்டியன்
அங்கே ஒரு முதல்வராகவோ ஒரு முக்கிய பொறுப்புக்கோ வந்துவிடக்கூடாது, அவர் ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு போயிடுவார்னு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தியவர்கள் யார்? தமிழ்நாட்டை இழிவுபடுத்தியவர்கள் யார்? தமிழர்களை இழிவுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? பிஜேபியினர் தானே. ஸோ ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் வந்து களத்தில் வந்து ரொம்ப வேகமாக பணி செஞ்சுட்ருக்கீங்க, ஆழமாக பணி செஞ்சுட்ருக்கீங்க, ரொம்ப பரவலாகவும் பணி செஞ்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இது மாதிரி வட இந்தியர்கள் இங்கே வராங்க, புகலிடம் தேடி வராங்க, அவங்கள இங்கே நம்ம கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குறோம், அவங்க இவங்களை கம்ஃபர்டபுளாக இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் உண்மை நிலவரம், இந்த வட இந்தியர்கள் தானே வந்து இப்போ வந்து பிஜேபி கூட்டு போட போகிறாங்க. இல்லை, வட இந்தியர்கள் சில பகுதிகளில் வாக்கு உரிமையை பெற்றிருக்காங்க. ஒரு குறிப்பாக ஒரு தொகுதி சொல்லணும்னா, திருப்பூர் தெற்கில் 8000 பேர் வட இந்தியர்கள் மைக்ரேட் ஆகி வந்த வட இந்திய தொழிலாளர்கள். அது வின்னிங் மார்ஜினோட பெரிய மார்ஜின். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு சிக்கல் தான். நமக்கு அது ஒரு சிக்கல். ஏன்னா நம்மளுடைய டெமோக்ராஃபி, நம்மளுடைய ஒரு பண்பாட்டு அரசியல் வரலாற்று கட்டமைப்பு வேறு. அவர்கள் புதிதாக குடியமரும் போது வாக்குரிமையை பெறும் பொழுது அவங்க வந்து ஏற்கனவே வட இந்தியாவில் பிஜேபிக்கு வாக்களிக்கிறது அல்லது அங்கே இருக்கிற வெறுப்பு அரசியல், வன்முறை அரசியலுக்கு பலியாக இருக்கிற மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் மாப் லிஞ்சிங் நடக்குது, அங்கே தான் வந்து இனப்படுகொலைகள் நடந்திருக்கு. இப்போ அது வந்து அவங்க என்ன மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆபத்து. அந்த மக்கள் வருவதை நான் வெறுக்கலை. அவங்க உழைப்பாளி மக்கள், ஏழைகள், பழங்குடி மக்கள், அவங்க வந்து அங்கே வேலை இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் தான் இங்கே வராங்க. ஆனால் அவங்களுடைய அரசியல் சிந்தனை அந்த பீகாருடைய மனக்கட்டமைப்பு, பீகாருடைய அரசியல் கட்டமைப்பு தானே வரும், யூபியோடைய ஒரு அரசியல் கட்டமைப்பு தானே வரும். ஆக உடனடியாக அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து ஒரு தொகுதியில் வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு மாறுவது என்பது நம்மளுடைய அரசியல் நிலைமையை மாற்றும். நம்மளுடைய வரலாற்று ரீதியாக கடந்த ஒரு 100 ஆண்டு கால ஒரு வரலாற்றில் தான் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கும். ஒரு சமூக நீதிக்கான போராட்டம், ஒரு மக்கள் நல திட்டங்களுக்கான போராட்டம், அதுக்கான ஒரு உள்ளூர் ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்கிற நம்மளுடைய மக்களுடைய முறை, இதுதான் நமக்கு வளர்ச்சி உருவாக்கியிருக்கு. இப்போ திடீர்னு யாரோ வந்து வெளியிலேருந்து ஒரு டெமோக்ராசியை மாற்றுறாங்க, வாக்கு சதவீதத்தை மாற்றுறாங்க, வாக்கு தொகுதிகளை மாற்றுறாங்கன்னா அது அச்சுறுத்தலுக்குரியது. அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அதை நாம் வந்து கொஞ்சம் ஒரு முறைப்படுத்தி தான் நம்ம அதை அனுமதிக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. பிஜேபியுடைய யுக்திகள், பிஜேபியுடைய வன்மமான யுக்திகள், நீங்கள் சில விஷயங்களை சொன்னீங்க. அதை இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, தமிழ்நாட்டை ஆக்குபை பண்ணுறது, தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பது, தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய அவங்களை கையாளும் யுக்திகள். நீங்கள் 1 2 3 எதை சார் சொல்லுவீங்க? 1 2 3 அப்படின்னா 1 2 3னா அவங்க செய்வது இந்த மாநில அரசியலை சுக்குநூறாக உடைச்செறியணும்னு நினைக்கிறாங்க. மாநில அரசியல், அதாவது ரீஜனல் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது, முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல். அப்போ டெல்லியிலேருந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கருத்து, ஒரு அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்கு ஏற்ப ஒரு வல்லாதிக்க ஆட்சியை நிறுவ நினைக்கிறாங்க. அது நமக்கு முதன்மையான ஆபத்து. 2வது வந்து இந்த பொருளாதார கட்டமைப்பு. தமிழ்நாடு ஒரு பொருளாதார வளர்ச்சி சார்ந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு. அந்த பொருளாதார கட்டமைப்பை சிதைக்குன்னு நினைக்கிறாங்க. சிதைச்சி அதையும் வந்து அதானி அம்பானி போன்ற தங்களை சுற்றி இருக்கின்ற சிலர் கையில் தமிழ்நாட்டினுடைய மூலதனம் போகணும், டெல்லியை மையப்படுத்தியதாக அது மாறணும். இதுவும் நமக்கு இந்த பொருளாதார ரீதியாக ஒரு சுயசார்பு இல்லாமல் போகிறது, பலவீனம் அடைகிறது நமக்கு ஆபத்தாகும். 3வது பண்பாட்டு ரீதியான அவர்களுடைய இந்தி திணிப்பு, அவருடைய அந்த சனாதன அரசியல், அதேபோல் சிறுபான்மையர் மீதான வெறுப்பு அரசியல், அதே போல் நமக்குள்ளே பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி, இங்கே இருக்கிற சாதிகளை கையாள்வது. அப்புறம் வந்து நம்ம மேற்கு மாவட்டம் வேற, கோவை வேற, சென்னை வேற, மதுரை வேற, அதை உடைக்கணும். நம்மளுடைய ஒரு 2000 ஆண்டு கால தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க நம்மளுடைய தமிழ் தாயக பகுதியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பண்பாட்டு ரீதியாக நம்மளை கட்டமைப்பு ரீதியாக சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஆபத்துக்கு நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய மக்கள் ஆள வேண்டும், இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆள வேண்டும். இப்போ ஆப்கானிஸ்தான் நமக்கு ஒன்று தான், லண்டன் ஒன்று தான், டெல்லி ஒன்று தான் ஏன் கருத்து. ஏன்னா 47க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியோ டெல்லியிலேருந்து நம்மளை ஆளல, தமிழ்நாட்டிலிருந்து தான் நம்மளை ஆண்டார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் தான் இங்கு ஆட்சியாளர். அது மன்னராக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்தவர்களாக இருக்கலாம், மக்களாட்சியாக இருக்கலாம். இன்றைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு கட்சி நம்மளை ஆளணும். ஏன்னா நமக்கு மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்கோ, கதவை தட்டி என்னுடைய கோரிக்கை இதுதான் சொல்வதற்கோ சென்னையே அவனுக்கு தூரம். உதாரணத்துக்கு வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போகிறதில்ல, டெல்லிக்கு போகிறதில்ல. வழக்குகள் எவ்வளோ நிலுவையில் இருக்குது. ஏன்னா போதும், நம்மளால் முடியாது.
அதுபோல தான் அரசியல் அதிகாரம். ஆகவே சென்னை தான் நம்மளுடைய அரசியல் அதிகாரம். அதையே நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னும் விரிவுபடுத்துன்னு நினைக்கிறோம். கிராமம் வரைக்கும் அதிகாரம் போகணும்னு நினைக்கிறோம். அப்போ லண்டனில் இருந்த முன்னாடி 47க்கு முன்னாடி இருந்த அதிகாரம் மாதிரி டெல்லியில் வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணால் நம்ம மக்களுக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம மொழியே அவனுக்கு தெரியாத நம்ம என்ன கேட்குறோம்னா, அப்போ நம்ம மொழியை தெரிஞ்சவனு தானே ஒன்று தட்டி கேட்க முடியும், இல்லைன்னா ஓட்டு போட்டு கேட்க முடியும். அப்போ அதை செய்வதற்கு நம் மண்ணை, நம் தேசத்தை, நம் மாநிலத்தை நமது மக்கள் ஆள வேண்டும். அந்நியர்கள் போல ஏதோ இங்கிலாந்துலேருந்து வருவது போலோ, ஆப்கான்லேருந்து வருவது போலோ, எங்கே இருந்து படையெடுத்து வருவது போலோ அவர்கள் படையெடுத்து வருவதை நாம் அனுமதிக்க முடியாது. அதற்கு இங்கே பலர் எட்டப்பர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மண் என்ன, தன்னுடைய நிலம் என்ன, நம்முடைய மரபு என்ன, வரலாறு என்ன எதுவும் தெரியாமல் ஒரு பித்துக்குழிகள், தற்குறிகள் இன்றைக்கு பிஜேபியை தமிழ்நாட்டில் இறக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதை அனுமதிக்க முடியாது. இந்த ஆபத்துகளை எதிர்கொண்டு தமிழ் மக்கள் நிற்க வேண்டும். இந்தியாவிற்கு தலைமை தாங்குவதற்கு தமிழ்நாட்டிற்கு தான் தகுதி உண்டு. தமிழ்நாடு தான் சரியான வளர்ச்சி மாடல். இங்கு சமூக நீதியும் இருக்கிறது. அப்ப நீங்க ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளராக இல்லை, நான் ஸ்டாலினை சொல்லல. ஸ்டாலின் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கிறாங்க. கொள்கையாளர்கள் இருக்கிறாங்க, கட்சிகள் இருக்கின்றன. அவரு ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாம இந்தியாவை ஆள விரும்பல. குஜராத்காரங்க போலியோ, பீகார்காரன் போலியோ அங்கிருந்து டெல்லியில உட்காந்துக்கிட்டு இந்தியாவை ஆளாம எப்படி சார் இந்தியாவுக்கு தலைமை தாங்க முடியும்? இந்தியாவை ஆளுனா இந்தியாவை சர்வாதிகாரமா நம்ம ஆள விரும்பல. இந்தியாவுக்கு சரியான அரசியல் எது? இந்தியாவுக்கு சரியான அரசியல் எது? எல்லா மாநிலங்களும் சமத்துவமா இருக்கணும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் சமத்துவமா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி சென்றடையணும், எல்லா மொழியும் சமமான ஆட்சி மொழி தான், எல்லாருக்கும் ஜிஎஸ்டிலேருந்து வரி சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படணும். அதே மாதிரி இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பேரில் தொகுதி மறுவரையறைங்கிற பேரில் யூபிக்கும் பீகாருக்கும் அதிக தொகுதியை கொடுத்துட்டு எங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே நீங்கள் காலி பண்ணுவீங்கன்னா இதை விட ஒரு அதிகார படுகொலை வேற எதுவும் கிடையாது. ஆகவே எல்லாரும் பங்களிக்கக்கூடிய ஒரு தேசமாக அதை மாற்றுவதற்கு, அதை மாற்றக்கூடிய தகுதி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் உண்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் 1 by 1 சொன்னீங்க. இதெல்லாம் தமிழர்கள் மீது அவங்களுக்கு தொடுக்கும் போர். ஸோ அதெல்லாம் இது 1 number 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய யுக்திகள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக களமாடிட்டு இருக்கீங்க இந்த எலெக்ஷனுக்காக. இப்போ நீங்கள் முன்வைக்கிற யுக்தி என்ன? நீங்கள் யோசிக்கலாம், என்னடா திடீர்னு எங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுன்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு, என்ன யுக்தியை வச்சுட்டு நீங்கள் ஏன்னா நீங்கள் மக்கள் சக்தி அப்படின்றது மகத்தான சக்தி. ஆனால் எலெக்ஷனில் ஃபீல்டில் அவங்க வருவாங்களான்றது ஒரு டவுட்டு, கேள்வி. ஸோ ஒரு சின்ன குழுவாக இருக்கீங்க. நீங்கள் என்ன யுக்தியை கையில் வச்சுட்டு எந்த நம்பிக்கையோட இவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை நீங்கள் போட்டி போடுறீங்க, எதிர்க்கிறீங்க? நீங்கள் ஒன்று சொன்னேன், 2014 0 தான் சொன்னேன். 2014 அம்மையார் ஜெயலலிதா மோடியை விரட்டினாங்க. ஆனால் 2014 ஆட்சி பிஜேபி தொடங்கினதுலேருந்து அவங்க தொடர்ந்து இப்போ டிமானிட்டேஷன் தொடங்கி, அதே மாதிரி ஜிஎஸ்டி தொடங்கி, இப்படி அதே மாதிரி ரொம்ப பேரழிவு திட்டங்கள். இப்போ டெல்டா பகுதிகளெலாம் தஞ்சாவூரில் மீத்தேன் எடுப்போம், ஹைட்ரோ கார்பன் எடுக்குன்னு பேரழிவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சாகர்மாலான்னு கடலோர பகுதிகளை நாசப்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. கெயில் குழாயை பதிக்கிறேன்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டை நடுவாக பிளந்து அதிலே குழாய்களை கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு போதிய பிரதிநிதித்துவம், நிதி ஒதுக்கீடு எதுவுமே இல்லை. இப்படி பல அநியாயங்களை செஞ்சாங்க. இந்த அநியாயங்களுக்கு எதிராக எங்களை போன்ற இயக்கங்கள் தான், தமிழ் தேச மக்கள் முன்னணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் தான், ஏறக்குறைய 15, 16. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டை எடுத்துக்கலாம். ஜல்லிக்கட்டு தான் மிகப்பெரும் எழுச்சி, ஒரு மிகப்பெரும் மக்கள் எழுச்சி. இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு, உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஏன்னா அந்த கேண்டில் லைட்டோட மக்கள் மெரினாவில் கூடினது உலகமே திரும்பி வியக்க வைத்த போராட்டம். அது ஏன்னா அது மோடிக்கு விட்ட சவால் தான். நாங்கள் பணிய மாட்டோம், எங்களுடைய பண்பாட்டு மேலே நீ கை வைக்கிறா நாங்கள் பணிய மாட்டோம் அப்படிங்கிற விட்ட சவால் தான். இப்படி வரிசையாக தொடர்ந்து கோபேக் மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மோடி எதிர்ப்பு அலை, அதாவது இந்தியா முழுக்க மோடி ஆதரவு அலை வீசியது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மோடி எதிர்ப்பு அலை ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு. அதை உருவாக்குனது யார்? காங்கிரஸா, திமுகவா, இல்லை வேறு எதுவும் கட்சியா? அதற்கு அதுக்கு பொறுப்பு அதை செய்தது இயக்கங்கள் தான். அந்த மோடி எதிர்ப்பு அலையை
சின்ன சின்ன போராட்டங்கள், கிராமங்கள் தொடங்கி பேரழிவு திட்டங்களை எதிர்த்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நின்று மோடி கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் நீட் தேர்வு உள்பட இன்னைக்கு கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் அநீதியானது, தமிழர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது என்பதையெல்லாம் சின்ன சின்ன பிரசுரங்கள், சின்ன சின்ன துண்டறிக்கைகள், சின்ன சின்ன காணொலிகள், சின்ன சின்ன சமூக ஊடக பேட்டிகள் வழியாக தான் அதை கொண்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோடி எதிர்ப்பலையை சிறு சிறு குமிழ்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கி மோடி எதிர்ப்பலை. அந்த மோடி எதிர்ப்பலையில் தான் 2019 திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மிகப்பெரிய ஒரு மோடி எதிர்ப்பலையினுடைய வெற்றியை அவர்கள் அறுவடை செய்தார். அந்த இயக்கங்களுக்கு அந்த அறுவடை பலனாக போல அந்த அறுவடையை கட்சிகள் செய்தன. பிறகும் 2021 சட்டமன்ற தேர்தல் வரை அது தொடர்ந்தது. இன்றைக்கு அந்த அளவு கூட மோடி எதிர்ப்பலை முன்பு போல் இல்லை. ஏனென்றால் இங்கு மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்து விட்டதால், மோடிக்கு அடிமையாக இருந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதால் மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்புகள்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் தணிஞ்சு போனதை அதை வச்சு தான் இன்னைக்கு அண்ணாமலை உட்பட பலரையும் இறக்கி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் விளைவிக்க முயற்சிக்கிறார். இந்த இடத்தில் மீண்டும் இயக்கங்கள் தங்களுடைய பணிகளை தொடர்கின்றன. பிஜேபி உள்ளே நுழைந்து விடக்கூடாது, அது ஏதோ இந்த மாநில கட்சிகளுக்கு ஆபத்து, மாநில அரசுக்கு ஆபத்து மட்டுமல்ல, அதன் ஊடாக தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்டகால பாரம்பரியத்தை, அரசியல் வரலாற்றை, பண்பாட்டை நம்மை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான வழியாக இந்த மாநில கட்சிகளுடைய பிரச்சனைகளை ஒரு பேசி உள்ளே வருகிறார். திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, அல்லது ஊழல், அல்லது பல பிரச்சனைகளை பேசி அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் அவங்களுடைய உத்தி. அந்த உத்திக்கு நாம் மயங்கி விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் இங்கு இருக்கின்றவர்கள் தவறு செய்யலாம், முழுமையாக நியாயம் செய்தார்கள் என்று சொல்லவில்லை. இவர்களை கண்டிக்கலாம், இவர்களை ஆட்சி விட்டு அகற்றலாம், மாற்றி அமைக்கலாம். ஆனால் ஒரு டெல்லிக்காரனையோ ஒரு அந்நியனோ உள்ளே அனுமதித்து விட்டால் அது அவ்வளவு எளிதானதல்ல. பல 100 ஆண்டு காலம் பலரும் நம்மை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதுபோல மீண்டும் டெல்லியிலிருந்து ஒரு அதிகாரம் நம்மை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது. அந்த அதிகாரத்தை உள்ளே விட்டு விடக்கூடாது. அது ஒரு சர்வாதிகாரம் மட்டுமல்ல, ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு. ஆகவே மக்கள் அதை எதிர்த்து நிற்பதற்கு தேர்தலிலும் அவர்களை ஒரு சீட்டு கூட வாங்கிடக்கூடாது. சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு வாங்கினா கூட தமிழ்நாட்டையே கைப்பற்றி விட்டது போல, தமிழ்நாட்டு மக்களுக்கே மக்களை எங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்பது போல அவர்கள் ஒரு அதிகாரத்தின் உச்சத்திலிருந்து ஆடுகிறார். ஆகவே ஏற்கனவே சட்டமன்றத்தில் 4 சீட்டு நம்ம கொடுத்துட்டோம் போன தேர்தலில். அந்த சீட்டும் கூட இல்லாமல் தோற்கடித்தால்தான், அந்த 4 தொகுதியும் இல்லை, 0 பிஜேபி, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு இடமில்லை, பாஜக இல்லாத சட்டமன்றம் என்பதை மீண்டும் இந்தியாவுக்கு தமிழ் மக்கள், தமிழ்நாடு எடுத்து கூறினால் இந்தியா பாதுகாக்கப்படும், தமிழ்நாடும் பாதுகாக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்கன்னா மக்களோட மக்களாக, மக்களுடன் கூட்டணி, இதுதான் எங்களுடைய யுக்தின்னு சொல்லிட்டீங்க. இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு விரும்புகிறீங்க? மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த எலெக்ஷன் ஒட்டி? மக்களை பொறுத்தவரை 27 தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த பாஜக அதிமுக கூட்டணியை அமித்ஷா சென்னையிலே அமர்ந்து கொண்டு எடப்பாடியை மிரட்டி, காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வராத இருந்த எடப்பாடியை மிரட்டி மாலை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர வைத்து கூட்டணியை உருவாக்கி நெருக்கடி கொடுத்து 27 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். அதிமுக மீது சவாரி ஏறி தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். ஆகவே பிஜேபி நிற்கக்கூடிய 27 தொகுதிகளில் அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கையாக, செய்தியாக இருக்க வேண்டும். அதே போல அவர்களோடு கூட்டு சேர்ந்து அவர்களுக்கு அடிமை தியாகம் செய்து வரக்கூடிய அதிமுக, பாமக, இன்றைக்கு டிடிவி தினகரன் உள்ளிட்ட இந்த கட்சிகள், பல்வேறு சாதி அமைப்புகள், கட்சிகள், இவர்களும் நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டு மண்ணில் உங்களுக்கும் இடமில்லை என்பதை ஆணித்தரமாக அறைந்து தமிழ்நாட்டு மக்கள் சொன்னால்தான் இனி பிஜேபிக்கு இங்கே யாரும் பல்லக்கு தூக்க மாட்டார், அடிமை சாசனம் எழுதி கொடுக்க மாட்டார், அடிமை ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த பணியும் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடித்து திமுகவிற்கு வாக்களித்து திமுக கூட்டணியை
ஆட்சிக்கு அமர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தமிழ் மக்கள் மத்தியில் என்னுடைய வேண்டுகோள். சார், இன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை நாகர்கோயிலில் ஒரு ரோட் ஷோ இருக்குது. ஏற்கனவே சென்னைக்கு வந்து ரோட் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, பல்வேறு பர்சனல் ரீசன்ஸ்னு நினைக்கிறேன். இப்போ நாகர்கோயிலில் இருக்கு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மோடி பருப்பு வேகாது. மோடிக்கு சொல்றீங்க? மோடி ஓகே, மோடிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மோடிக்கு 0. தமிழ்நாடு அழிக்கப் போவது 0. நீங்கள் ரோட் ஷோ நடத்தலாம், நாகர்கோயிலில் ரோட் ஷோ நடத்தலாம், அதில் சென்னையில் ரோட் ஷோ நடத்தலாம். பல முறை ரோட் ஷோ நடத்திட்டீங்க. 2014 நீங்கள் எத்தனை ரோட் ஷோ நடத்துனீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினது 0. மீண்டும் உங்களுக்கு 0 கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி போகலாம். ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி. மண்ணை நாமே காப்போம்.